இந்த வாய்ப்பை தந்ததுக்கு சாருக்கும் மேம்க்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பண்றேன் ஃபார்மசி மட்டும் நான் கத்துக்கல, ரிசப்ஷன் அது எல்லாமே கத்துக்கிறது எல்லாமே மேம் தான், மேம் சார் தான். தேங்க்யூ. முக்கியமா அவங்களுடைய சில்ட்ரன் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்கேட்டிங்ல வந்து நேஷனல் லெவல்ல வின் பண்ணி சாம்பியன்ஷிப் பண்ணாங்க. நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் உலக அளவில் ஒரு போட்டி கூட கூப்பிட்டாங்க. அது போக முடியாம ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஆனா அந்த பசங்க நேஷனல் லெவல்ல வின் பண்ணியிருக்காங்க ஸ்கேட்டிங்ல. சீஃப் கெஸ்ட்டும் தெரியும்னு தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அவ ஃபார்மசில இன்சார்ஜ். அவ வந்து 3 வருஷமும் ஃபார்மசில சின்சியரா வேலை செய்யறா. முக்கியமான விஷயம், நான் எவ்வளவு கடுமையா பேசினாலும் எத்தனை பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே சாந்தமா அப்படியே போயிடுவா. அந்த ஒரு நல்ல குணம், பொறுமை எல்லாமே இருக்கு. வேலை செய்யறா, அது ரொம்ப நல்லது. அப்படிங்க பாருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. நான் வந்து இந்த பிஎம் ஹாஸ்பிட்டல் வந்து 2 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டல் எல்லாம் அவ்வளவா எதுவுமே கத்துக்கல. இங்க வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். கைனகாலஜிஸ்ட் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இங்க வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். எந்த ஹாஸ்பிட்டலுமே எனக்கு வந்து எல்லாருக்கும் கீழே தான் வேலை செஞ்சிருக்கேன். ஆனா மேமும் சார் வந்து இப்ப வார்டுல 10 பேஷண்ட் இருந்தா கூட என்னை தனியா பார்க்க விடுவாங்க. அது எனக்கு கொஞ்சம் வந்து பெருமையா இருக்கு. நந்தினி வந்து எல்லாருக்கும் தெரியும், சீனியர்ஸ் டாக்டர்ஸ். பட் என்னன்னா நான் சொன்ன பாருங்க, பொறுப்பு, அன்பு, அந்த மாதிரி ஒரு குவைட் பர்சன், பட் எக்ஸ்பர்ட். இன்ஃபுளுன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே பொறுப்பாக பார்த்துருவாங்க. அது மாதிரி சீனியர்ஸ் வெரி குட். நம்பி இப்போ 20 டாக்டர்ஸ் எங்களுக்கு வேலையை ஒப்படைக்கலாம். இப்போ தான் சீஃப் கெஸ்ட் சொன்னாரு, நான் டெய்லி எங்கள் மதர் அட்மிட் ஆயிருந்தாங்க, ரொம்ப சீரியஸ் அட்மிட் ஆயிருந்தாங்க. நந்தினிக்கு தான் காலையில் 4 மணிக்கு, ஏன்னா வித்தியாசத்துக்கு ஆஃபீஸ் கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லணும். காலையில் 4:30 பிறகு நந்தினிக்கு தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி பேர் எடுக்கணும். அந்த இன்முகத்தோட மூஞ்சல ஒரு கருப்பெல்லாம் காமிக்காம சாஃப்டா வச்சுக்கணும், பொறுப்பு இருக்கணும், அன்பு இருக்கணும். அது இருந்தாலே போதும். நம்ம வந்து என்ன பொறுத்தவரைக்கும் பிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு அட்வர்டைஸ் பண்ணவே கூடாது. வேர்ட் ஆஃப் மவுத், நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா அப்படிதான் வேர்ட் போகும். அந்த மாதிரி உலகம். தேங்க்ஸ் நன்றி. நன்றி. நான் என் ட்ரைனிங் தான் வந்தேன். நான் வந்து 100 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப லேபையும் பாத்துக்கிறேன் தனியா. அப்புறம் ஐவிஎஃப் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மேம் வந்துட்டு நீ போ செய்வ அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஐவிஎஃப் எனக்கு தெரியும். என்னை அனுப்புறதுக்கு ரொம்ப நன்றி. அவ சொல்ற மாதிரி அவ மட்டும்தான் இப்போ லேப்ல இருக்கா. உங்க எல்லாருக்குமே தெரியும். 2 பேர் இருந்தாங்க, அக்கா தங்கச்சி மாதிரி. லேப் ஃபுல்லா பாத்துருந்தாங்க ஒரு 3 வருஷமா. அதுல ஒரு பொண்ணு போயாச்சு, இவ மட்டும்தான் இப்ப இருக்கா. இன்னொரு பொண்ணு இருந்தா ட்ரைனிங்காக வந்தா, நல்லா கத்துக்கிட்ட எல்லாம் பண்ணா. அதுக்கப்புறம் நடுவில் அவளுக்கு போயாச்சு. ஸோ இதுல ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், இது வரைக்கும் லீவே இல்லை. எனக்கு அட்டண்டன்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தேன். எல்லாருக்கும் 4 நாள் லீவ் இருக்கு. கிட்டத்தட்ட 2 மாசமா லீவே இருக்கா, பாட்டு வந்துட்டே இருக்கா. ஏன்னா வேற யாருமே இல்லைட்டு. பட் மீதி 3 பசங்களும் நல்லா தான் வேலை செய்யறாங்க. அதனால நான் லீவ் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். பட் லேப்ல வந்து எந்த ஒரு கெட்ட பேரும் கிடையாது. லேப் டெஸ்ட் ப்ராப்பரா வந்து ப்ராப்பரா போகுது, ரிசல்ட் வந்து எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஸோ அண்ட் இவதான் ஆன்லைனால உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ தேங்க்ஸ்மா. எல்லாரையும் மேமோட பங்களிப்பு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப அதிகமா இருக்கு. எங்களை எல்லாருமே வழிநடத்துறது மேம் தான். கடவுள் பேசா மேம் இன்னும் ஆயுச கடவுள் கொடுக்கும். தேங்க்யூ மேம். ஹவுஸ் கீப்பிங் தான் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நான் அவளை ஒரு ஹவுஸ் கீப்பிங்கா வச்சுக்க மாட்டேன். அதுக்கு ஒரு படி மேலதான் வச்சுப்பேன். ஏன் அப்படின்னா ரொம்ப படிப்பு வாசனை இல்லைனாலும் கொஞ்சம் புத்திசாலி. சோ அதனால வந்து ஒரு சூப்பர்வைசர் ஒரு கேட்டகரியில படிச்சவங்க வருவாங்க.
இந்த ரூம் இப்படி வச்சுக்கணும், இந்த பேஷண்ட்டுக்கு இப்படி ரூம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும், ஃபேன் டிவி எல்லாம் ஓடுதா, இது ஆகுதா, அதை பார்த்துக்கணும், ஈவன் பெட்டு கூட ரிமோட் ஒர்க்குதா, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு யூஸ்வலா ஒரு சூப்பர்வைசர் வச்சுட்டு நாங்க பார்ப்போம். அதுக்கு கீழே ஹவுஸ் கீப்பிங் தான் இருப்பாங்க. பட் இவங்கள நான் எல்லா ஹவுஸ் கீப்பிங் கூப்பிட்டே சொல்லிட்டேன், இவங்க ஹவுஸ் கீப்பிங் மாதிரி வேலை செய்வாங்க, பட் சூப்பர்வைசராகவும் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் இன்னும் ரொம்ப சுத்தமா கிளீனா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எந்த பேஷண்ட்டும் சுத்தம் இல்லை, கிளீன் இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. பிளஸ் மற்ற ஹவுஸ் கீப்பிங் ஆசாமிங்களும் இப்ப மல்லிகாமலாம் எடுத்துக்கிட்ட நான் இவ்வளவு வயசானவ, இவ விட சின்னவ, இவ என்ன சொல்றது அப்படிலாம் எதுவுமே சொல்றது கிடையாது. எல்லாருமே கொஞ்சம் கோகிலா ஏதாவது சொன்னா கூட கேட்டு செய்றீங்கன்ற அளவுக்கு மாறிட்டீங்க எல்லா ஹவுஸ் கீப்பிங்கும். ஸோ உங்களோட இது ஒர்க்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்க என்னதான் நல்லபடியா பார்த்து பண்ண கூட ஒரு ரூம் ஒரு ஹாஸ்பிட்டல் சுத்தம் இல்லைன்னா பேஷண்ட் வர மாட்டாங்க. ஸோ உங்களோட சேவை எங்களுக்கு ரொம்ப முக்கியம். லாஸ்ட் இயர் வந்து நம்மளோட சீனியர்ஸ்க்காக எல்லாருக்கும் வந்து நம்ம இதே மாதிரியே வந்து பண்ணிருந்தோம். சரி, அடுத்த எல்லாருக்கும் வந்து இருக்கணும் இல்லையா, அதனால அடுத்த சீனியர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வருஷம் நம்ம பண்ணிருக்கோம். மாமி ஏதாவது 2 வார்த்தை பேசுவாங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. மேடம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ எல்லா ஸ்டாஃப் எல்லாம் வச்சு இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெருமையாகவும் இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்து. இந்த வருஷம் என்னோட ஃபேமிலி ஃபுல்லாகவே ஃபேமிலி மாதிரி தான் நினச்சி நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணணும். அவர் நேற்று ஒரு யுவராஜ் சொன்னாரு, டாக்டர் ஜெயராமன் அவர் தான் பார்த்தாரு. சரி, நம்ம மனநல சின்ன அனைவருக்கும் காலை வணக்கம். நான் விஜயகுமார், மண்டல கடவுச்சீட்டு அலுவலர், சென்னை மண்டலம். இன்று வந்து சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து கௌரவித்தமைக்கு மதிப்பிற்குரிய மற்றும் அன்பிற்குரிய டாக்டர் தியாகராஜன் மற்றும் வசுந்தரா தியாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் மற்றும் பிஎம் மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய செவிலியர்கள், மருத்துவர்கள் மற்றும் பெண் ஊழியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களையும் மிக்க நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.